தேங்காய், தனியாத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் வெங்காயம், பாதி பச்சை மிளகா போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு 2 தக்காளி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கணும். இது பேர் வந்து இரும்பாம்புளி சொல்லுவாங்க. கேரளாலலாம் வந்து நிறைய பேர் ஊறுகாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதில் மீன் குழம்புக்கு போடுவாங்க, சாம்பாருக்கெலாம் போடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதை வச்சு இன்றைக்கி குழம்பு வந்து பண்ணலான்னு நினச்சேன். ஸோ ஆல்ரெடி உப்பில் போட்டு இருந்தது. இதை எடுத்துகிட்டு வந்து நான் வந்து குழம்புல போட்டேன். ஸோ நம்ம அரைச்சதெல்லாம் ஊற்றி கொஞ்சம் மேலே வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றும் போது அது கொதிக்க கொதிக்க நல்ல வாசனை கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ மீன் குழம்பு நான் இப்படி தான் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி இரும்பாம்புளி வச்சு நான் இந்த மாதிரி குழம்பு ட்ரை பண்ணேன். உண்மையாக சொல்ல போனால் பர்ஃபெக்டாக வந்துச்சு என்னோடய குழம்பு. சும்மா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல? ஆமாங்க. கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் எடுத்துகிட்டு கறிவேப்பிலை போட்டு லைட்டாக தேங்காய் எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு அதை வந்து இதில் ஊற்றிட்டேன். ஊற்றினோடனே சும்மா சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எதுவுமே இல்லைனாலும் இதை வச்சு என்னால் குழம்பு பண்ண முடியும்னு நான் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக்